ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னையா நடக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் வந்தாலும் வந்தாச்சு, மக்களுக்கெல்லாம் ஜாக்பாட்டு தான். ஆளாளுக்கு அடிச்சு பின்றாங்கயா. இப்போ இன்னைக்கு அதிமுகவுடைய தேர்தல் இருக்கு. இப்போ தான் பார்த்த உடனே எனக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண தோணுச்சு. அதுக்கு அந்த வீடியோ பதிவு. அதாவது யாருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது நிதிச்சுமையை குறைக்கிறதுக்காக நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அதாவது குடும்ப அட்டைதாரருக்கு 10,000 ரூபா வழங்கப்படும் சொல்லி அறிவிச்சிருந்தாரு. இப்போ அதோடய அடுத்தபடியாக அவர் ஹைலைட்டாக ஒன்று போட்டிருக்காரு. என்ன கேட்டிங்கன்னா, ஃப்ரிட்ஜ் குடும்ப தலைவர்களுக்கு, அதாவது இந்த ரேஷன் கார்டு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு, அதாவது முதல்லலாம் இது இந்த மாதிரி இலவசங்கள் இப்போ திமுக அறிவிக்கும் போது கோவம் வரும். என்னடா இது இப்படி பண்ணிட்டாலே வச்சு வரும். இப்போ அப்படிலாம் வரல. ஏன்னா இப்போ புதுசாக வந்து விஜயும் இப்படி தானே அறிவிக்காரு. அப்படிங்கும்போது சரி என்னதான் பண்ணுறேன் பார்ப்பான், கடைசியில் ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, இப்போ இன்னைக்கு அதிமுக அறிவிச்ச திட்டங்களை மொத்தம் பார்த்தீங்கன்னா 297 திட்டங்கள் அறிவிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அதில் மேக்ஸிமம் ஹைலைட்டாக உள்ளதை மட்டும் நம்ம முதல்ல விமர்சிடலாம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன அந்த 10,000 ரூபா, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ பொருளாதார சிரமத்தில் மாற்றிட்டு இருக்காங்களாம். அதாவது திமுக ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருடங்களாக. அதனால அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஒவ்வொரு குடும்ப அட்டைதாருக்கும் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா, அது வந்து ஒரு மாதம் தான் கொடுப்பாங்க, ஒரே தடவை அந்த 10,000 ரூபா கொடுக்க சொல்லியிருக்காரு. இது வந்து எப்படி கொடுக்க போறார் அப்படிங்கிறதான் தெரியல. நிருபர்கள் கேட்டாங்க, இதெல்லாம் நீங்க அறிவிக்கீங்களே திட்டங்கள்லாம், இதுக்கெல்லாம் நீங்க எப்படி நிதிச்சுமையை, யாருமே நிதிச்சுமையா இருக்க நிதிச்சுமைன்னு சொல்லாங்க, வயலடிங்க. இது வந்து நிதியை நாங்க உருவாக்குவோம். அதாவது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொரோனா காலத்துல எங்க ஆட்சி இருக்கும்போது எப்படி சிறப்பாக நாங்கள் செயல்பட்டோமோ அதே மாதிரி இதுக்கு நாங்க வந்து நிதியை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி அதுல வந்து நாங்க கொடுப்போம் அப்படிங்கிறாரு. ஆனா எதுல இருந்து எப்படி உருவாக்குவாருன்னு சொல்லல. ஓகேவா, சரி இது போகட்டும். அடுத்தாப்புல ஹைலைட் ஆகுது என்ன கேட்டீங்கன்னா, இப்போ ஃப்ரிட்ஜ் நம்ம சொல்லிட்டோம்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் வண்ண தொலைக்காட்சி பெட்டி வழங்கப்படும் அப்படி சொல்லியிருந்தார். ஆனால் அப்போ சொன்ன மாதிரி செஞ்சார். அப்போ நம்ம வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா எப்படி தொலைக்காட்சி பெட்டி கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சா செஞ்சோம். அது கிண்டலாக இதே மாதிரி வச்சுப்போம். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ எனக்கு தெரிஞ்சு கஷ்டப்படுறவங்க வீட்டிலலாம் அவர் கொடுத்ததுக்கப்புறம் தான் கலைஞர் டிவி இருந்துக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எல்லார் வீட்லையும் கலைஞர் டிவி தான் நம்ம பார்த்துருக்கோம். அதனால பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இவரும் ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, கொடுத்தா ஆகணும், இல்லைடா கொடுக்க முடியாது சொன்னாலும் இதெல்லாம் எப்படி செயல்படுத்த போறாங்க. இது வந்து ஒரு பக்கம் கொடுக்கும்போது இன்னொரு பக்கம் விலைவாசி ஏறுங்கிறது மக்கள் தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த வேலை இது ஃப்ரிட்ஜ் கொடுக்கான்னு இதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் சொல்லி தான் நினைக்கிறேன் 2021. ஆனால் அது கொடுத்த மாதிரி, ஏன்னா அவர் ஜெயிக்கல, ஸோ அதனால சொல்ல முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா தர்த்தரமா போயிட்டு சொல்லிட்டு அதை விட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ ஃப்ரிட்ஜ் சொல்லியிருக்காரு. இதுலேயே அதுக்கு அடுத்த ஹைலைட் என்ன கேட்டிங்கன்னா, சூப்பர் 3, அதாவது சிலிண்டர், அதாவது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 3 சிலிண்டர் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் அவர் பார்த்தீங்கன்னா சூப்பர் 6 அறிவிச்சிருந்தார், அதனால சூப்பர் 3 சொல்லியிருந்தேன். அவர் 6 சிலிண்டர், இவர் 3 சிலிண்டர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கு தாளிக்கிற திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஜெயலலிதா அறிவுப்படுத்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திமுக ஆட்சி காலத்தில் அதை கட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இது திரும்பியும் கொடுக்கன்னு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஏற்கனவே அவங்க 1000 ரூபா திமுக அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்கு, இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2,000 ரூபா கொடுக்காரு. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திட்டங்களும், இதில் சில திட்டங்கள் நகைப்பூரியாக இருந்தாலும் ஒரு சில திட்டங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையே ஒரு நல்ல நோக்கத்தோட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதை நம்ம பாட்டி தீரணும். அது என்ன கேட்டிங்கன்னா, இப்போ இந்த போதைப் பொருளும் இந்த கஞ்சா மாதிரி இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ட்ரக் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று அமைக்கப்படும். அது வந்து நேரடியாக முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்குங்காரு. யாருனே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடி கட்டுப்பாட்டில் தான் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு இருக்குன்னாரு. அங்கே ஒன்றும் சட்டம் ஒழுங்கு சதி தான் இருக்கு. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ட்ரக்னு ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் அமைப்புன்னு சொல்றது ஒரு நல்ல விஷயம். அதனால நம்ம அதை பாட்டணும். அதே மாதிரி மது விலக்கையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அதை அமல் கொண்டு வருவோங்காரு. ஆனால் அது சாத்தியம் கிடையாது. எல்லாருமே அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மது விலக்கை ஃபுல்லாக யாரும் அமல்படுத்துனது கிடையாது. ஆனால் இதே மாதிரி இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ யாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூட்டர், பெண்கள் ஸ்கூட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,000 மானியமாக கொடுக்குறதா ஜெயலலிதா அறிவிச்சிட்டு தான் அதையும் நாங்கள் வந்து செயல்படுத்துவோம் அப்படிங்கிறது. ஸோ ஓவராலாக பார்க்க போனீங்கன்னா இப்போ இலவச திட்டங்களில் இப்போ அறிவிச்ச திமுக இனிமேல் சொல்லலை, விஜயவர் அறிவிச்சது இதெல்லாம் அறிவிச்சதுல பெஸ்ட்டு பார்க்கும்போது ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக ஒரு 10,000 ரூபா ஆட்சிக்கு வந்தோடனே கொடுக்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால அந்த இலவச திட்டத்தில் இவர் வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக போகிறாரு. ஆனால் இதுக்கு அப்புறம் இவரே ஃப்ரிட்ஜு இந்த பற்றி சொல்லும் போது ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்ல போறாரு, விஜய் அவர்கள் என்ன அறிவிக்க போறாருங்கிறதா இப்போ நம்மளுக்கு ஹைலைட்டா ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்க மக்கள் மத்தியில். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி தான் ஞாபகம் வருது. என்ன கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளில் லைட் எரியாமல் சொல்லி போலீஸ்காரன் பிடிப்பாங்க. அப்போ ஐயா நானாவது சைக்கிளில் லைட் எரியாமல் தான் வரேன், ஒருத்தர் சைக்கிளே இல்லாமல் வராமல் அவனை பிடிங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் என்ன அறிவிக்க போறாங்கிறது பயங்கர ஒரு எதிர்பார்ப்பு கிளப்பி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அப்படின்னா விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பைக் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது குடும்ப அட்டையில் ஒரு பைக்குங்கிறத சொல்லிடுவார் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய முதல் அந்த அறிவிப்பு சொல்லும் போதே ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பைக் இருக்கிறத உறுதி செய்யணும்,
அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த வகையில் பார்க்க போனால் பைக் அவர் கொடுக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதை வந்து பயங்கரமாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதை விட முக்கியமாக திமுக என்ன ஒரு, ஏன்னா அவங்க வந்து சைலண்டாக இருக்காங்க, என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்னு தெரில. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இல்லை, உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா தேர்தல் தமிழ்நாட்டில் ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்கு. ஸோ எதிராக மக்கள் சந்தோஷமா இருக்காங்க. ஆனால் இப்படி இப்படி போட்டி போட்டு வரைக்கும் போது யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாருமே இதை கொடுக்க அதை கொடுக்கும் போது அதில் ஹைலைட்டாக எந்த தேர்தல் இருக்கே வரும் அப்படிங்கிறத இப்போ பயங்கர எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கு. இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் இருக்காரு. இதுக்கப்புறம் அவர் ஓவர்டேக் பண்ணி ஸ்டாலின் விஜய் அவர்கள் எப்படி வராங்கிறதா நம்ம அடுத்த கட்டமாக பார்க்க வேண்டியது. ஸோ இந்த சூழ்நிலை இதுக்கப்புறம் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் பேசணும். அதாவது கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் இன்னுமே பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஆதவ் என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா, அதாவது தேர்தல் தேதி அறிக்கட்டும், அதுக்கப்புறம் பாருங்க எங்கால அதிரடி ஆட்டத்தை ஆடுவார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமே ஆரம்பிக்கல. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளுக்கு கிடச்சி போச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் வச்சு செய்கிறானுங்க. அதாவது இன்னும் தூங்கிட்டு இருக்காரா விஜய், அவரை எழுப்பிடுங்க போதையில் இருக்காரு அப்படின்னு ஒவ்வொரு விமர்சனம் வந்துட்டே இருக்கு. டிவிக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள், அதாவது தளபதி வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிற சம்பவம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு வேற ட்விட்டர்லாம் போட்டுருக்காங்க. இதை வேற வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. நம்மளுக்கு தான் என்ன சொல்லனே தெரில. ஏன்னா ஏதாவது ஒன்று பண்ணாதானே விமர்சனம் பண்ண முடியும். விஜய் அவர்கள் ஏன் வந்து சைலண்டாக இருக்காருன்னு தெரில. ஆனால் அவர் ஆரம்பித்த கட்சி இவ்வளோக்குள்ள எல்லாம் இருக்கும்போது ஏதாவது ஒன்று பண்ணுவார் அப்படின்னு தான் இன்னும் நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆனால் என்ன பண்ண போறாரு, என்ன ஐடியா இருக்காருன்னு தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, அது சச்சினா இருந்தாலும் சரி, தோனியா இருந்தாலும் சரி, அடிச்சாதான் ரன்னு, அடிச்சாதான் சிக்ஸு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் சரி, விஜய் அவர்கள் களத்தில் இறங்கணும், மக்களோட மக்களாக போகணும், எல்லா மக்களையும் சந்திக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் நல்லா பார்க்கணும், சீமான் அவர்கள் இப்போ வந்து ஆரம்பிச்சிட்டார், தேர்தல் நேற்று ஆரம்பிச்சிட்டாரு, திருத்தணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு ஆரம்பிக்க போறாரு. எடப்பாடி பழனிசாமினா இது அதாவது தேர்தல் எப்போ ஆரம்பிச்சிட்டாரு, 2 தடவை சுற்று போயிட்டு வந்துட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்து எப்படியா ஜெயிக்கணுங்கிற வெறி. இப்போ சீமான்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி அவர் ஜெயிக்க மாட்டாரு அவருக்கே தெரியும். ஆனாலும் வந்து போராடுற மனுஷன். இப்போ கூட டிவி கட்சிக்காரங்க அதை விமர்சனம் ட்விட்டர்ல பார்த்தேன், என்ன 50 பேர் தான் இருக்காங்க, 20 பேர் தான் இருக்காங்க என்ன அப்படின்ட்டு. எத்தனை பேர் இருந்தாங்கன்னு அந்த வெயில நின்று போராடுறாருல மனுஷன். அவர் ஜெயிக்க மாட்டா தெரியும், ஆனால் இருந்தாலும் அந்த போராட்டம் நடக்கல. போராடி தோத்தா ஓகே. எனக்கு வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 214 தனிச்சு நிற்கான்னு வச்சுக்கோங்களேன், அவர் முதலமைச்சராக மாட்டார் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் போராடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம வந்து ஃபுல் ப்ளோஸாக போராடி அவருக்கு இருக்கிற அந்த அவ்வளோக்குள்ள ஆர்வமாக இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு இருக்கிற மாதிரி இளைஞர்கள் சப்போர்ட் யாருக்குமே கிடையாது. ஆனால் அந்த சப்போர்ட் அவங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, நீங்கள் வாங்க ஏதாவது பண்ணுங்கன்னா ரெடியாக இருக்காங்க. ஸோ இவர் வந்து அதை அப்படி யூஸ் பண்ணணும் அப்படி ஃபுல்லாக யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே சரிவு ஏற்பட்டால் கூட ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விஜய் நின்னா இருப்பா களத்தில் இறங்கி ஃபுல்லாக போராடினா இருப்பா மனுஷன் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிரும். ஆனால் களத்தில் ஃபுல்லாக போராடாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இவ்வளோக்குள்ள எல்லாமோ ஸ்ட்ராட்டஜி பண்ணி ரொம்ப இது பண்ணி பண்ணுறாங்களோ அப்படிங்கும்போது தான் ஒரு எரிச்சல் வருது. ஓகேவா, இப்போ நம்ம சொல்லும் போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கோபம் வரும். கமலில் வந்து நீங்கள் வந்து பயங்கரமாக இது பண்ணுவீங்க, என்ன மாற்றி பேசுறியா, விஜய்க்கு நீ இப்படி பேசுகிற, உனக்கு என்ன தெரியும், தலைமைக்கு தெரியாதா அவங்க என்ன பண்ணு ஏது பண்ணு அப்படின்ட்டு. எல்லாமே தெரிஞ்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சைலண்டாக இருக்கும்போது இன்னும் பார்த்தீங்கன்னா 30 நாள் தான் இருக்குது. இப்போ கூட அதில் ஒரு 2 நாள் போயிட்டு வச்சுடுங்க, 28 நாளில் என்ன பண்ண போகிறாங்க? இது என்ன சினிமா திரைப்படமா, சர்க்கார் படமா? கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணி டக்குன்னு ஒரு இது வெளியிட்டு வந்து எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு. ஸோ அப்படிங்கிற அதாங்க தான். ஆனால் இப்போ வந்து வந்திருக்கு. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நான் ட்விட்டரில் பார்த்தேன், அதாவது பேப்பரில் போட்டுருக்காங்க, நாளைக்கு விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஸோ அப்படி ஆரம்பித்தார் அப்படின்னா சந்தோஷம் தான் படுவோம். அவரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வரையறுக்க தான் செய்வோம், அதெல்லாம் மாற்றிக்கிறது கிடையாது. ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி கொஞ்சம் டவுனில் போயிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்குது. அதாவது இது வந்து மனசாட்சிப்படி இதை வந்து தமிழை வச்சுக்கிறதுல ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லாருக்குமே இது புரியும். விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணட்டும், ஏன் வந்து பண்ணாமல் இருக்காரு, இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குது, இல்லை என்ன எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருக்கா இல்லையா? அது வந்து விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவர் நடந்தார் அப்படின்னா நல்லா இருக்கும். ஓகேவா, சரி. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு முழுக்க அதிமுகவோட தேர்தல் அறிக்கையை பார்த்த உடனே நம்மளுக்கு அதை பற்றி பேசணும்னு தோணுச்சு. அதனால தான் ஓகேவா. ஸோ இந்த தேர்தல் அறிக்கை பார்த்த உடனே அவர் ஃப்ரிட்ஜ் கொடுப்போம்னு சொன்னது, ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு மாதம் 10,000 கொடுக்க போகிறது, அப்புறம் குடும்பத்தில் 2,000, இதெல்லாம் பார்க்கும்போதுல உங்களுக்கு என்ன தோணுது? நம்ம தமிழ்நாடு எதை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தை நீங்கள் வந்து பதிவு பண்ண நினைக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட எல்லா கட்சியிலுமே, அதை சீமானை விட்டுருங்க, சீமானை தவிர மற்ற எல்லாரையும் பார்த்தீங்கன்னா தட்டாலாட்டியாக இலவசங்களில் போட்டு அறிவிக்கிறாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தமிழ்நாட்டு குடிமகனா உங்கள் மனசில் என்ன தோணுது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, பாய்.